to everyone. My name is Varsha. I am studying in 9th standard in Madonna Metric Higher Secondary School, G.R. Nahar, Madurai. And I am also a student of Junior IAS Academy. Today, we are going to learn about Spoken English. Spoken English. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே டே 4 வரைக்கும் நடத்தியிருக்கேன். இன்னைக்கு இப்போ நம்ம அந்த டே 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பேசணும் அல்லது எழுதணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்குமே முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறதுன்றது டென்சஸ். ஓகேவா? நம்ம ஒருத்தவங்க நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும் இல்லை நல்லா எழுதணும் அப்படின்னாலே நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது டென்சஸ் தான். ஸோ இந்த இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12 டென்சஸ் இருக்குது. டென்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் சப்ஜெக்ட் வேர்ப் அப்படின்னு 2 இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறவங்க, வேர்ப் அப்படின்னா செயல். ஓகேவா? வேர்ப்ன்றது செயல். அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இதுதான் ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக். இந்த ரெண்டு இருந்தால் தான் அது ஒரு சென்டென்ஸாக மாறும். இப்போ டென்ஸ் அப்படின்னா இந்த வேர்ப் அப்படின்ற அந்த விஷயம் எப்போ நடந்துச்சு அந்த டைமை குறிக்கிறது தான் டென்ஸ். இப்போ பிளே அப்படின்னா எப்போ விளாண்டான், ஒரு பையன் விளாண்டுருக்கான், he plays. அப்போ அந்த பையன் எப்போ விளாண்டான், இன்னைக்கா, நேத்தா, இனிமே விளையாட போறானா, அந்த மாதிரி அந்த வேர்போட டைமை குறிக்கிறது தான் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12 டென்சஸ் இருக்கு. மொத்தம் 12 டென்சஸ் இருக்கு. அது என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மொத்தம் இந்த 12 டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். Second one, simple past tense. Simple past tense. Third one, simple future tense. Simple future tense. Fourth one, present continuous tense. Present continuous tense. Fifth one, past continuous tense. Past continuous tense. Sixth one, future continuous tense. Future continuous tense. Seventh one, present perfect tense. Present perfect tense. Eighth one, past perfect tense. Past perfect tense. Ninth one, future perfect tense. Future perfect tense. Tenth one, present perfect continuous tense. Present perfect continuous tense. 11th one, past perfect continuous tense. Past perfect continuous tense. And last 12th one, future perfect continuous tense. Future perfect continuous tense. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அல்லது எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இப்போ நான் சொன்ன இந்த 12 டென்சஸ் தான். இதில் ஒவ்வொரு டென்ஸையும் தனித்தனியாக எக்ஸாம்பிளோட எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பேசணுன்றத 1 by 1 சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டே 5. இந்த டே 5ல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு செயலை செய்கிறவங்கள சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்குது. 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1 ஐ. ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 2 ஹீ. ஹீ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 3 ஷீ. ஒரு கேர்ளை குறிக்கிறதுனா ஷீ, ஒரு பாயை குறிக்கிறதுனா ஹீ சொல்லுவோம். ஷீ அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4th ஒன் என்னன்னா இட். இட்
அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு அனிமலையோ பேர்டையோ குறிக்கிறதுக்கு இட் சொல்லுவோம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் என்னன்னா வி. வி அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் நானும் இன்க்ளூட் ஆயிருக்கேன் அப்படின்னா வி யூஸ் பண்ணுவோம். வீனா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செவன்த் ஒன் என்னன்னா சிக்ஸ்த் ஒன் என்னன்னா தே. தேனா அவர்கள். வேற ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புளை நான் சொல்றேன், அவர்கள், அப்போ தே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன் என்னன்னா நேம்ஸ். இப்போ ஒரு நம்ம வந்து பர்சன்ஸ்க்கு வந்து ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுவே நேம்ஸையும் குறிப்போம். அதாவது ராஜு, ராகுல், கீர்த்தி இந்த மாதிரி நேமும் குறிப்போம். அந்த மாதிரி நேம்ஸும் ஒரு வகையான சப்ஜெக்ட். மொத்தம் நம்மளுக்கு 8 சப்ஜெக்ட் இருக்கு. சரி, இந்த 8 சப்ஜெக்ட்ல எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படின்னா என்னன்னா நான் விளையாண்டேன், நான் செஞ்சேன், அவன் படிக்கிறான், அவள் பாடுகிறாள், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை செய்கிறோம் அப்படின்னா அது நடக்குதுன்னா பாசிட்டிவ். இதுவே அந்த ஆக்ஷன் நடக்கலை, அந்த பையன் படிக்கலை, நான் விளையாடலை அப்படின்னு அந்த ஆக்ஷனை வந்து பண்ணலை அப்படின்னா நெகட்டிவ். தேர்டு டைப் என்னன்னா இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் கேட்குறது. நான் செஞ்சேனா, அந்த பையன் படிச்சுட்டு வந்தானா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறது. இந்த 3 வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. இப்போ மொத்தம் நான் வந்து 8 சப்ஜெக்ட் சொன்னேன்னா அந்த 8 சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பேசணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 சப்ஜெக்ட் ஒரு இடத்துல வருதுன்னா அதோட வேர்பை மட்டும் ஆட் பண்ணோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வந்து ப்ளே அப்படின்றது ஒரு வேர்ப். அப்போ ஐ ப்ளே, யூ ப்ளே, ஹீ ப்ளே, வி ப்ளே இந்த மாதிரினா அது ஒரு சென்டென்ஸ். எதில் இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. ஐ, வி, யூ, தே இந்த 4 இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? வேர்போட ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அவன் விளையாடுகிறான், இல்லைன்னா நான் விளையாடுகிறேன். இப்போ நான் அப்படின்னா ஐன்னு அர்த்தம், விளையாடுறதுன்னா என்ன? ப்ளே. அப்போ ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன். இவ்வளவுதான். ஐ ப்ளே அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். எதுல இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் அப்படின்னா என்ன? வி. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? ஸ்டடி. வி ஸ்டடி. நாங்கள் படிக்கிறோம். ஓகேவா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசணும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது வேர்பை மட்டும் ஆட் பண்ணணும். சரி, இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தாச்சு. மிச்ச 4 சப்ஜெக்ட்டுக்கு என்ன? அதாவது ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது வேர்பை ஆட் பண்ணணும். ஆனால் வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து வேர்பை பொறுத்து. ஓகேவா? இப்போ ஈட் அப்படின்னு இருக்குன்னா ஈட்டோட எஸ் ஆட் பண்ணணும். சில இடத்துல வரும்போது இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும், சில இடத்துல ஐஇஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆட் பண்ணக்கூடாது. ஒரு வேர்டுக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்து வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அவன் சாப்பிடுகிறான். அவன் சாப்பிடுகிறான். அவன்னா என்ன வரும்? ஒரு பையனை குறிக்கிறோம், அப்போ ஹீ வந்துடும். சாப்பிட்றதுன்னா ஈட். இங்கிலீஷ்ல என்ன வரும்? ஈட் வரும். நான் என்ன சொன்னேன்? வேர்போட எஸ் சேர்க்கணும், இல்லை இஎஸ் சேர்க்கணும், இல்லைன்னா ஐஇஎஸ் சேர்க்கணும். வேர்போட இங்கே நம்ம எஸ் சேர்க்கணும். ஈட் அப்படின்னா எஸ் தான் சேர்க்கணும். ஐஇஎஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது. அப்போ ஹீ ஈட்ஸ். ஹீ ஈட் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஹீ ஈட்ஸ் எஸ்ஸோட சவுண்ட் வந்து நம்ம ப்ரனவுன்ஸும் பண்ணணும், அதே நேரத்தில் எழுதும் போதும் எஸ் அப்படின்றத போடணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
குமார் ஓடுகிறான். குமார் ஓடுகிறான். குமார் அப்படின்னா ஒரு நேம், கரெக்டா? அது ஒரு பர்சனோட நேம். அப்போ நேம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? வேர்போட எஸ், இஎஸ் இல்ல ஐஇஎஸ் சேர்க்கணும். குமார்ன்றது இங்கிலீஷ்லயும் அதே குமார் தான் வரும். குமார் ஓடுறான். ஓடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? ரன். இங்கேயும் என்னதான் வரும்? எஸ் தான் சேர்க்கிறோம். அப்போ குமார் ரன்ஸ். குமார் ரன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ பாசிட்டிவ்ல பார்த்தாச்சு. பாசிட்டிவ்னா என்ன சொன்னேன்? ஒரு ஆக்ஷன் நடக்குது, நடைபெறுது அப்படின்னா பாசிட்டிவ். நடக்கல, அந்த ஈவெண்ட்டே நடக்கல அப்படின்னா என்ன வரும்? நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது நெகட்டிவ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்க போறோம். நெகட்டிவ்லையும் என்ன வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இதே மாதிரி தான் வரும். என்ன? ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஐ, வி, யூ, தே. இந்த ஃபர்ஸ்ட் 4 சப்ஜெக்ட் வரும்போது நெகட்டிவ்ல எப்படி பேசணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ்ல பார்த்த மாதிரியே தான். ஐ, வி, யூ, தே வந்தா பாசிட்டிவ்ல என்ன பண்ணுவோம்? வேர்பை மட்டும் ஆட் பண்ணுவோம். நெகட்டிவ்னா ஐ, வி, யூ, தேல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போட்டுட்டு டோன்ட் ஆட் பண்ணணும். இல்லைன்னா டு நாட், ரெண்டுமே ஒன்று தான். டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். அப்போ இந்த 4 சப்ஜெக்ட்ல ஏதாவது வந்துச்சு, நம்ம அதை நெகட்டிவ்ல பேசணும் அப்படின்னா இந்த 4ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்துடும், டோன்ட் வரும், வேர்பை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். பாசிட்டிவ்க்கு நடுவில் டோன்ட்டை போட்டோம்னா நெகட்டிவ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நான் படிக்கவில்லை. நான் படிக்கவில்லை. இப்போ டீச்சர் வந்து கேட்குறாங்க, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தேன் படிச்சியா அப்படின்னா நான் படிக்கல அப்படின்னு சொல்றேன்னா இது என்னது? நெகட்டிவா போயிடும். இது ஏன் நம்ம ப்ரெசன்ட்ல சொல்றோம்? ஏன்னா இப்போதான் நான் சொல்றேன், கரெக்டா? அப்போ நான் படிக்கல அப்படின்றேன், ஆனா இது என்னது? நெகட்டிவ்ல இருக்கு. நான் அந்த ஆக்ஷனை பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான்னா ஐ வந்துடும், படிக்கிறதுக்கு ஸ்டடி வந்துடும். நாட் டோன்ட் போடணுமா இல்லையா? ஏன்னா இது வந்து நெகட்டிவ், நான் படிக்கவில்லை அப்படின்றேன். அப்போ ஐ ஸ்டடிக்கு நடுவில் டோன்ட் சேர்க்கணும். அப்போ ஐ டோன்ட் ஸ்டடி இல்லைன்னா ஐ டு நாட் ஸ்டடி. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் தூங்கவில்லை. அவர்கள் தூங்கவில்லை. அவர்கள்னா என்ன வரும்? தே வந்துடும். தூங்குறதுனா ஸ்லீப். தே ஸ்லீப். இது என்னது? பாசிட்டிவ். நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ தே டோன்ட் ஸ்லீப். தே டோன்ட் ஸ்லீப் இல்லைன்னா தே டு நாட் ஸ்லீப். அடுத்து இந்த மிச்ச 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, என்னென்ன இருக்கு? ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இருக்கா? இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் 4 சப்ஜெக்ட் வந்துடும். டோன்ட்டுக்கு பதிலாக டசன்ட் சேர்க்கணும். அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு டோன்ட் சேர்த்தோம். இப்போ இந்த ஹீ, ஷீ, இட், நேம்ஸுக்கு டசன்ட் சேர்க்கிறோம். டஸ் நாட், அதை டசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டசன்ட் சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம பாசிட்டிவ்ல பார்த்த மாதிரி வேர்போட எஸ்ஓ, இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ சேர்க்கணுமானா சேர்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடும், அடுத்து டசன்ட் வந்துடும், அதனால வேர்பை மட்டும்தான் போடணும். அதோட வேற எக்ஸ்ட்ராவா எந்ததையும் சேர்க்கக்கூடாது. எதில்? நெகட்டிவா சொல்லும்போது. பாசிட்டிவ்ல சேர்க்கணும்னு பார்த்தோம், நெகட்டிவ்ல சேர்க்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் சமைக்கவில்லை. அவள் சமைக்கவில்லை. சரியா? இப்போ அவள் அப்படின்னா என்ன? ஷீ வந்துடும். சமைக்கிறது அப்படின்னா குக். ஷீ குக் வந்துடுது. எஸ் சேர்க்கக்கூடாதுன்ட்டோம். அப்போ ஷீ குக். என்ன பண்றா? சமைக்கல, அது நெகட்டிவ். அப்போ டோன்ட் போடணுமா டசன்ட் போடணுமா? டசன்ட் போடணும். இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா டசன்ட் தான் போடணும். அப்போ ஷீ டசன்ட் குக், அவ்வளோதான். இல்லை ஷீ டஸ் நாட் குக். எஸ்ஓ, இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள். ரம்யா விளையாடவில்லை. ரம்யா விளையாடவில்லை. சரியா? இப்போ ரம்யான்றது என்னது? ஒரு நேம். நேம் வந்தாலும் என்ன போடணும்? டசன்ட் சேர்த்து வேர்பை சேர்க்கணும். ரம்யா போட்டாச்சு. விளையாடுறா, அப்போ பிளே. அவ என்ன பண்ணல? ஆக்ஷனை பண்ணல, நெகட்டிவ். அப்போ வந்து ரம்யா டசன்ட் பிளே இல்லைன்னா ரம்யா டஸ் நாட் பிளே. ஓகேவா? நெகட்டிவ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை இப்படி தான் சொல்லணும்.
அடுத்து இன்ட்ராகேட்டிவ்ல பார்க்க போறோம். மூணாவது டைப் என்ன சொன்னேன்? இன்ட்ராகேட்டிவ். கொஸ்டின் கேட்கறது. அவ வந்து விளையாண்டாளா, அவ சமைச்சாளா, அவங்க தூங்குனாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது தான் இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா? இன்ட்ராகேட்டிவ்ல என்ன பண்ண போறோம்? இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று பார்ப்போம், அடுத்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று பார்க்க போறோம். கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நெகட்டிவ்ல என்ன சொன்னோம்? ஐ வி யூ தே வந்துச்சுன்னா டோன்ட் சேர்க்கணும். ஹீ ஷீ இட் நேம்ஸ் வந்துச்சுன்னா டசன்ட் சேர்க்கணும். அப்போ டோன்ட்னா டூ நாட்னு அர்த்தம், டசன்ட்னா டஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின் கேட்கும்போது இப்போ அந்த நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா, அதில் உள்ள செகண்ட் வேர்ட் முன்னாடி வந்துடும், ஃபர்ஸ்ட் வேர்ட் செகண்டாக போயிடும். அவ்வளோதான் இருக்கிறதுல அந்த இதில் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஐ வி யூ தே வந்துச்சுன்னா இன்ட்ராகேட்டிவ்ல கேட்கும்போது டூ நாட்ல உள்ள டூ மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துடும். டூ நாட் வராது, டூ வந்துடும். 4 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் வந்துடும் ப்ளஸ் வேர்பு. ஃபர்ஸ்ட் டூ போடணும், அடுத்து சப்ஜெக்ட் போடணும், அடுத்து வேர்பு போடணும். அதே மாதிரி தான் ஹீ ஷீ இட் நேம்ஸ் வரும்போது டஸ் நாட்டா, அப்போ டஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும், வேர்ப் சப்ஜெக்ட் எல்லாமே செகண்ட் வந்துடும், வேர்ப் லாஸ்ட்டாக வரும். அந்த வேர்போட நம்ம சரி இப்போ நான் இதை வந்து திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன்? ஹீ ஷீ இட் நேம்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் வரும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னேன். கரெக்டாக என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு டஸ் போட்டணும், ஹீ ஷீ இட் நேம்ஸ் போடணும், அதில் ஏதாவது ஒன்று வரும். அடுத்து லாஸ்ட் என்ன பண்ணணும்? வேர்பை சேர்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஹீ ஷீ இட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த ஹீ ஷீ அப்படின்றது நம்மளுக்கு வந்து தேர்ட் பர்சனாக போயிடும். ஓகேவா? இப்போ தேர்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஐ வி இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன், ஏன்னா அதில் நான் இருக்கேன், என்னையே நான் சொல்கிறேன். கரெக்டாக? அப்போது ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், அப்போ அதுலேயும் நான் இருக்கேன். அப்போது என்னையே நான் சொல்லும்போது அது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா யூ தே. யூ தே இது ரெண்டு என்னது? செகண்ட் பர்சன். அதாவது எனக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளவங்கள ரெண்டாவது ஆளை நான் சொல்கிறேன். கரெக்டாக? அப்போ யூ அப்படின்றது செகண்ட் பர்சன், அதே மாதிரி தே அப்படின்றது செகண்ட் பர்சன். ஓகேவா? அடுத்து தேர்ட் பர்சனில் தான் இந்த ஹீ ஷீ இட் இதெல்லாமே வரும். ஓகேவா? ஹீ ஷீ இட் எல்லாமே எதில் வரும்? தேர்ட் பர்சனாக வரும். ஓகேவா? இப்போது ஏன் இதை தேர்ட் பர்சன் சொல்கிறோன்னா, இப்போ நான் ஒரு பொண்ணுகிட்ட நான் சொல்கிறேன், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணா. இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், ஹீ இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நான் சொல்கிறேன், நான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனாக போயிடும். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், என் முன்னாடி உள்ள பொண்ணுகிட்ட சொல்கிறேன், அப்போ அது செகண்ட் பர்சனாக போயிடும். நான் தேர்ட் பர்சனை பற்றி சொல்கிறேன், ஒரு பையனை பற்றி நான் இவட்ட சொல்கிறேன், அப்போது ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சனாக போயிடும். ஓகேவா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இந்த மூணுலையும் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் பர்சனில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஐ வி இருக்குது. ஐ அப்படின்றது சிங்குலர், நான் மட்டும்தான் இருக்கேன், என் கூட வேற யாரும் இல்லை. ஐ அப்படின்னா நான் மட்டும்தான், அப்போ அது சிங்குலர், ஒருமை. ஓகேவா? அடுத்து வி அப்படின்னா என் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அது பன்மையில் போடும், அப்போ அது ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்னா வி. செகண்ட் பர்சன் என்னென்ன யார் இருக்கா? யூ தே. யூ அப்படின்றது ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஒரு பர்சனை மட்டும்தான் குறிக்கிறேன். அப்போது யூன்றது சிங்குலர் அண்ட் தே அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அப்போது அவங்கள சொல்லும்போது நான் ப்ளூரல்னு சொல்லுவேன். அப்போது செகண்ட் பர்சன் சிங்குலர்னா யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா தே. அடுத்து தேர்ட் பர்சன். தேர்டில் என்னென்ன சொன்னேன்? ஹீ ஷீ இட். இந்த மூணுமே எப்படி தான் இருக்குது? சிங்குலராக தான் இருக்குது. ஹீனா நான் ஒரு பையனை மட்டும்தான் சொல்லுவேன், ஷீ அப்படின்னாலும் ஒரு பொண்ணை மட்டும்தான் சொல்லுவேன், இட் அப்படின்னாலும் ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு பேர்ட், அனிமல் இந்த மாதிரி தான் சொல்லுவேன். அப்போ இது மூணுமே என்ன தான் வரும்?
சிங்குலர்ல தான் வரும், ஏன்னா அது ஒருமை. ஓகேவா? அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர்னால என்னது? ஹீ, ஷீ, இட். சரி, இப்போ நான் கண்டினியூ பண்ணலாம். அதை நான் என்ன சொன்னேன்? இன்ட்ராகேட்டிவ். அப்போ கொஸ்டின் கேட்குறதுக்கு ஐ, வி, யூ, தே இந்த 4 வந்துச்சு, இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா டூ ப்ளஸ் இந்த 4 சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நீ சமைக்கிறாயா? நீ சமைக்கிறாயா? நான் ஒரு பொண்ணை பார்த்து நீ சமைக்கிறியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன். அப்போ இது இன்ட்ராகேட்டிவ். ஓகேவா? இப்போ நீ அப்படின்னா என்ன? யூ. ஒன்றை நான் கேட்குறேன், அப்போது நீனா யூ வந்துடும். சமைக்கிறாயா அப்படின்னா ஆக்ஷன் என்னது? குக். யூ குக் வந்துடுது. சமைக்கிறியா நான் கொஸ்டின் கேட்குறேன், அப்போ என்ன ஃபஸ்ட்டு வரணும்? டூ வந்துடணும். அப்போது டூ யூ குக், டூ யூ குக். நீ சமைக்கிறாயா? ஓகேவா? புரிஞ்சா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் சாப்பிடுகிறார்களா? அவர்கள் சாப்பிடுகிறார்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போது இது கொஸ்டின் கேட்குறேன், சாப்பிட்றாங்களான்னு கொஸ்டின் கேட்குறேன். இது இன்ட்ராகேட்டிவ். கொஸ்டினில் தே வருது, கரெக்டாக அவர்கள்னு வருது. அப்போது தே வந்தால் என்ன போடணும்? டூ தான் ஃபஸ்ட்டு போடணும். டூ தே வருதா? அப்போ டூ தே. ஆக்ஷன் என்ன நடக்குது அங்கே? வேர்ப் என்னவா வரும்? சாப்பிடுகிறார்களா? அப்போ ஈட். டூ தே ஈட், டூ தே ஈட். சரி, மித்த 4 சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கணும். சரி, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது? நான் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் என்ன பண்ணுறேன்? அவன் சாப்பிட்றானான்னு கேட்குறேன், அந்த பொண்ணு சமைக்கிறாளான்னு கேட்குறேன். அப்போ இதெல்லாமே ப்ரெசண்ட்டில் நடக்குது. ப்ரெசண்ட்டில் வந்ததுனால தான் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் டூ சேர்க்குறோம். ஹீ, ஷீ, இட் நேம்ஸுக்கு டஸ் சேர்க்குறோம். ஓகேவா? இதுவே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நான் அடுத்து சொல்கிறேன், அதுக்கு என்ன சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். ப்ரெசண்ட்டில் வரதுனால தான் இங்கே டூ சேர்க்குறோம், அங்கே டஸ் சேர்க்குறோம். சரி, இப்போது ஒரே ஒரு வேர்டை மட்டும் வச்சு நம்ம எல்லா சப்ஜெக்டையும் வச்சு சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம். இப்போது குக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த குக் அப்படின்ற இந்த வேர்பை, அதாவது சமைக்கிறது, இந்த குக் அப்படின்ற ஒரு வேர்பை நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சேர்க்க போகிறேன். நான் சொன்ன ஃபார்மேஷன் வச்சு எதுக்கெல்லாம் டூ வரும், எதுக்கெல்லாம் டஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? அதை வச்சு இப்போ சென்டென்ஸை நம்ம உருவாக்க போகிறோம் குக் அப்படின்ற வேர்டை வச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன வரும்? டூ ஐ குக், டூ ஐ குக். அடுத்து டூ வி குக், டூ வி குக். தேக்கு எப்படி வரும்? டூ தே குக், டூ தே குக். யூ அப்படின்னா என்ன வரும்? டூ யூ குக், டூ யூ குக். ஓகேவா? சரி, மித்த 4 சப்ஜெக்ட்டுக்கு ஹீ, ஷீ, இட் நேம்ஸுக்கு இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஹீ வருது, ஃபஸ்ட் என்னது? ஹீ. அப்போது டஸ் ஹீ குக். இங்கே நல்லா கவனிங்க, நான் டூ போடலை, நான் இங்கே வந்து டஸ் போட்டிருக்கேன். ஏன் நம்ம வந்து இங்கே ஹீ, ஷீ, இட் நேம்ஸ் வந்துச்சுன்னா டஸ் போடணும். அப்போது டஸ் ஹீ குக் அல்லது டஸ் ஷீ குக், டஸ் இட் குக். நேம் வருது. இப்போ செந்தில் அப்படின்னா டஸ் செந்தில் குக், இப்படி தான் கேட்கணும். ஓகேவா? இங்கே எதுக்குமே டூ வராது. அப்போது அது வந்து சென்டென்ஸ் என்னவா மாறிடும்? தப்பாக, ராங்காக போயிடும். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஹீ, ஷீ, இட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது அவன் படிக்கிறானா அப்படின்னு கேட்குறேன். அவன் படிக்கிறானா? அவன்னா ஹீ வந்துடும். படிக்கிறதுனா என்ன? ஸ்டடி வந்துடும். நான் என்ன சொன்னேன்? ஹீ வந்தால் டஸ் போடணும். அப்போது டஸ் ஹீ ஸ்டடி, டஸ் ஹீ ஸ்டடி. லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, அவன் எழுதுகிறானா? அவன் எழுதுகிறானான்னு கேட்குறேன். அதே சென்டென்ஸ் தான் வரும். டஸ் ஹீ எழுதுறேன்னா என்ன? ரைட். டஸ் ஹீ ரைட், டஸ் ஹீ ரைட். ஓகேவா? இதோட டே 5 நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுறேன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? 8 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 8 சப்ஜெக்டை வச்சு பாசிட்டிவில் வேர்பை மட்டும் சேர்க்கணும். ஐவியூதேக்கு வேர்பை மட்டும் சேர்க்கணும். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்டுக்கு பாசிட்டிவில் வேர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்க்கணும். நெகட்டிவ்க்கு எப்படி பார்த்தோம்? ஐபியூதேக்கு ஃபஸ்ட்டு அந்த வேர்ப் சேர்க்கணும். டோன்ட்,
சாரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் டோன்ட் verb. இதுவே மித்த இதுக்கு என்னது he she it நேம்ஸை பொறுத்த வரைக்கும் அதை போட்டுட்டு doesn't அடுத்து verb பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி பார்த்தோம் do I we you they அண்ட் அடுத்து லாஸ்ட்டில் verb சேர்க்கணும். அதே மாதிரி he she itக்கு எப்படி பார்த்தோம் does he she it names ப்ளஸ் verb பார்த்தோம். இதோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடியுது. தேங்க்யூ.